அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி சித்திரை 30 செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் மே 13, 2025. இன்று கீழ் நோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 9:19 வரை விசாகம், பின்பு அனுசம். திதி இன்று முழுவதும் பிரதமை. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்வினி பரணி. ராசி பார்த்தீங்கன்னா மேசம். சந்திராஷ்ட பொறுத்தப்பட்டோம் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் இன்று கவனம் தேவை. வண்டி வாகனம் செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். அதே போல் எங்கன்னா வெளியூர் பயணம் இல்லை அலுவலகத்து செல்லணுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பணும். அப்போ தான் கரெக்டான போக வேண்டிய நேரத்தில் போய் சேர முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. அதே போல் சாந்தி முகூர்த்தம் அமைச்சாலும் மிகவும் சிறப்பு. குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ராவகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் 9 to 10:30 காலை. குளிகை மதியம் 12 to 1:30. சூளம் வடக்கு. சூளனா தீப ஏற்றுறது, அதை விளக்கு ஏற்றுறது, கற்பூரம் ஏற்றுறது. குளிகைன்னா மாந்தினா குளிகை. குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. என் குளிகனை பொறுத்து மட்டும் ஒரு வேலையை செய்தால் அது மீண்டும் செய்ய வைக்கும். அது தீவினை வேலையே செய்ய வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு இடத்துல இப்போ போய் தங்கம் வாங்குறீங்கன்னா குளிக்கை டைமில் அந்த நகையை தொலைச்சிட்டு தான் இன்னொரு நகை வாங்க வைக்கும். இல்லை அடமானத்துக்கு சென்ற பிறகு தான் இன்னொரு நகை வாங்க வைக்கும். நீ வாங்குறது 10 சவரமாக இருக்கும், அதை அடமானத்தில் வச்சுட்டு 1 சவரத்துக்கு நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.